தக்காளி நல்லா பேஸ்ட்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் தயிரும் எறாவையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. 1த்துக்கு 2 மடங்கு தண்ணி ஊத்தி நல்லா சலசலன்னு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற அரிசிய போட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்த உடனே எடுத்துட்டு புதினா தலையை அதுல போட்டு தூவிட்டு டபரா மூடிட்டு டம் போட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான எறா பிரியாணி ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.